ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தோப்புக்கரணம் எப்படி போடணும், அந்த தோப்புக்கரணம் போடுறதால உங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் என்னன்றதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தோப்புக்கரணம் எப்படி போடணும்னு கேட்டிங்கன்னா, நிமிர்ந்து நின்னபடி உங்களோட இடது கையால் வலது கையால் இடது காதையும் பிடிச்சபடி பாதங்களை முழுமையாக நிலத்தில் பதிச்சா மாதிரி உட்காந்து எழுறதுக்கு பேர் தான் தோப்புக்கரணம்னு சொல்லுவாங்க. ஸோ 2 காலுக்கு நடுவுலையும் தோள்பட்ட நீளம் இடைவெளி கண்டிப்பாக விட்டுருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இடது கையால் வலது காதை பிடிச்சிக்கணும். அதே மாதிரி கட்டை விரல் வெளியே ஆள்காட்டி விரல் உள்பக்கம் இருக்கிற மாதிரி 2 விரலை பிடிக்கணும். அதே போல் வலது கையால் இடது காதை பிடிக்கணும். வலது கை கண்டிப்பாக இடது கையோட மேலே தான் இருக்கணும். உங்களோட தலை நேராக பார்த்தபடி மூச்சு காற்றை வெளியே விட்டபடி உட்காரணும். சிரமம் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் உட்காரணும். திரும்பவும் எழுஞ்சிக்கணும். மூச்சை இழுத்துக்குன்னே எழுஞ்சிக்கக்கூடாது. வேகமாகவும் இதை செய்யக்கூடாது, பொறுமையாக செய்யணும். முதுகு தண்டு இந்த விஷயத்தில் நேராக இருக்கணும். சொன்ன மாதிரியே நீங்கள் ரெகுலராக தோப்புக்கரணம் போட்டுகிட்டே வரணும். ஒரு காலத்தில் தோப்புக்கரணம் போடுறதுன்றது ஸ்கூலில் ரொம்பவே சாதாரண விஷயமா இருந்தது. ஏதாவது தப்பு பண்ணாலோ இல்லை வீட்டு பாடம் எழுதிட்டு வரலனாலோ டீச்சர்ஸ் தோப்புக்கரணம் போட வைக்கிறது தான் ரெகுலரான ஒரு வாடிக்கையாக இருந்தது. ஆனால் தோப்புக்கரணம் செய்கிறதுக்கு பழக்கம் இல்லாதவங்க ஆரம்பத்தில் 3 நிமிஷம் தொடர்ந்து தோப்புக்கரணம் போடுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட 1 நிமிஷத்தில் ஆரம்பித்து போக போக குறைஞ்சது 3 நிமிஷமாக அதிகரிக்கிறது ரொம்பவே நல்லது. சரி, இந்த தோப்புக்கரணம் போடுறதால என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னா, உங்களோட மூளையில் இருக்கிற செல்கள் நியூரான்கள் புத்துணர்ச்சி அடையுதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் இடது கையால் வலது கையால் இடது காதையும் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் உட்காந்து எழுந்து இருக்கும்போது உங்களோட மூளையோட 2 பகுதியும் ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்கிறதோட ரொம்பவே அதிகமாக பலனடையுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் உங்களோட நாடி துடிப்பு, அதாவது நாடிகள் ரொம்பவே சுத்தம் பெறுதுன்னு சொல்கிறாங்க. கடைசியாக நம்ம உடலில் இருக்கிற நரம்பு மண்டலங்கள் எல்லாமே சேர்ற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா காது மடல்கள். நீங்கள் தோப்புக்கரணம் செய்யும்போது அந்த காது மடல்களை இழுத்து பிடிக்கிறதால உங்களோட நரம்புகள் தூண்டப்பட்டு உங்களோட உடல் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கிறதோட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தோப்புக்கரணத்தை போடுறது மூலிமா உங்களோட தொப்பையும் நாளடைவில் குறையுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இந்த தோப்புக்கரணம் போடுறதால இருக்குது. நம்ம உடல் எடை குறையிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம எவ்வளவோ ஃபாலோ பண்ணிட்டு வரோம். பட் நமக்கு ஈஸியாக தெரிஞ்ச இந்த தோப்புக்கரணத்தை ரெகுலராக போட்டுட்டு வரது மூலிமா நம்ம உடலில் நிறைய விதமான மாற்றங்களை ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் டெய்லி தோப்புக்கரணம் குறைஞ்சது ஒரு 10லேருந்து 20 தோப்புக்கரணம் போட்டுட்டிங்கன்னா உங்களோட டெய்லி லைஃப்லேயே உங்களுக்கு நிறைய விதமான சேஞ்சஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.